எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துப்போம், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விளையாட்டு தொடர்பான கேள்விகள் கண்டிப்பா இடம்பெறும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ரஞ்சி கோப்பை போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஞ்சி கோப்பை போட்டியில காலிறுதி ஆட்டத்துக்கு தமிழ்நாடு அணி தகுதி பெற்றிருக்கு அப்படிங்கிறது செய்தி. இப்ப இதுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, காலிறுதி ஆட்டம் தகுதி பெற்றதா இல்லையான்னு எக்ஸாம்ல வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி கேள்வி வரலாம்ல, ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேள்வி வரலாம். இது கிரிக்கெட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறது. நீங்க பொதுவா எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் தேர்வுல வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சின்னச்சாமி விளையாட்டு அரங்கம் எங்கு உள்ளது அப்படின்னு வரும். அதாவது இப்ப நீங்க இன்னைக்கு செய்தியை படிக்கிறீங்கன்னா அந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னு படிச்சுக்கணும். அப்ப பல முறை படிக்கும்போது அது நடந்த இடம் நினைவுக்கு வரும். இப்ப சின்னச்சாமி அரங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஹாக்கி விளையாட்டோட விளையாட்டுல எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு 9, 10, 11, 12ன்னு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 11 பேர் விளையாடுவார்கள் அப்படின்னு நம்ம பதிலா இருக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, எப்படி வித்தியாசமா இருக்கும்னா கேள்வி, எந்த விளையாட்டுக்கு பெரிய மைதானம் தேவைப்படும், எந்த விளையாட்டுக்கு பெரிய மைதானம் தேவைப்படும் அப்படின்னா, நீங்க இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு யோசிக்கிறது இல்ல, கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எந்த விளையாட்டுக்கு பெரிய மைதானம் தேவைப்படும் நம்ம சொல்லணும். நம்ம உதாரணத்துக்கு 4 கொடுத்துருக்காங்க, கூடைப்பந்து, போலோ, ஹாக்கி, கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல போலோவுக்கு தான் வந்து பெரிய மைதானம் தேவைப்படும். கேள்விகள் எப்படி இருக்கும்னு சொல்ல வரேன் நான். உதாரணத்துக்கு வந்து இப்ப ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டு தொடர்புடையதுன்னு கேட்ட மாதிரி, விம்பிள்டன் எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து, பேட்மிண்டன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த விம்பிள்டன் வந்து டென்னிஸ் விளையாட்டோட தொடர்புடையது. அப்படி இப்ப இந்த விம்பிள்டன் மேட்ச் நடக்கும்போது அதை பற்றி படிக்கிறது, விம்பிள்டன் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் கூட கேள்விகள் நமக்கு வந்து இருக்கலாம். அப்ப அந்த ரிலேட்டடா நம்ம இது வந்து அன்றாடம் செய்தித்தாளை படிக்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுல ஒரு சிக்கலான கேள்வி ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் எக்ஸாம் எழுதும் போது கேள்வி வந்து, இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது அப்படிங்கிற கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கால்பந்து, கிரிக்கெட், டென்னிஸ், ஹாக்கி அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப முன்னாடிலாம் நாங்க எந்த சந்தேகம் இல்லாம நாங்க இதுக்கு ஆன்சர் போட்டே இருந்தோம். நாங்க ஓகே ஹாக்கி அப்படின்னு போட்டே இருந்தோம், எங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிட்டே இருந்தது. இப்ப என்னன்னா, இப்ப இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம்லாம் வந்துருச்சு இல்லையா? இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்த பிறகு 2005ல வந்தது. இது வந்த பிறகு பல்வேறு விஷயங்களை கேட்டு பெறுவது அதிகமாக. அப்போ ஒரு கேள்வியை போடுறாங்க ஒன்றிய அரசு கிட்ட, இது எப்பங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, தேசிய விளையாட்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, தேசிய விளையாட்டு இது வரைக்கும் நாங்க எதையுமே அறிவிக்கல அப்படின்னு ஒன்றிய அரசு இருந்து பதில் வருது அப்படின்னு வருது. அப்ப தேசிய விளையாட்டு ஒண்ணு இல்லை. அதாவது இது வரைக்கும் எதுவும் நம்ம அதிகமா விளையாடுன்னு பார்த்தாலும் இப்ப கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அது வேற. சரி, இப்ப கேள்வி வந்துருச்சு, என்ன பண்றது? கால்பந்து, கிரிக்கெட், டென்னிஸ், ஹாக்கின்னு வந்துருச்சு. கேள்வி கேட்க இல்ல நன் ஆஃப் திஸ் கூட இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம அப்படி ஆப்ஷன் இல்லைன்னா அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இங்க ஹாக்கி தான் ஆன்சர். அது எப்படி சார், அதான் இல்லையே, எப்படி ஆன்சர் போடுறது? சரி, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கீங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல ஹாக்கி அப்படின்னு நீங்க எழுதுறீங்க, ஓகேயா? இப்ப இது தப்பா அப்படின்னு கேட்டா, ஓகே தப்பு இல்லை. எப்படி சொல்றோம், நமக்கு தேவையானது மார்க். ஓகே, இதுல ஏன் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ஹாக்கின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்ப ஆன்சர் கீழே என்ன இருக்குன்னா கண்டிப்பா ஹாக்கி தான் இருக்கு. இப்படி ஒருத்தர் கேள்வி வைக்கிறாருன்னா அவர் கண்டிப்பா ஹாக்கின்னு தான் போடணும். சரி, கேள்வியே தப்புன்னு எக்ஸாம் முடிஞ்சு தெரிய வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி மார்க் கிடைக்கும்? இல்ல கேள்வி தப்பு இல்ல, இப்படிதான் சொல்றாங்கன்னு சொன்னா கூட நமக்கு மார்க் ஹாக்கின்னு போட்டாச்சுன்னா. நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போதுன்னா சொல்லலாம், என்று கருதப்படுகிறது, இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நேஷனல் ஸ்போர்ட் அப்படிலாம் நீங்க எழுதலாம். இங்க நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஹாக்கின்னு போட்டாலும் மார்க்கு, ஹாக்கின்னு போடலையாலும் மார்க் அப்படின்லாம் இல்லை. ஹாக்கி போட்டா கண்டிப்பா மார்க்.
இல்லையா? ஹாக்கிதான் ஆன்சர் வச்சா கூட நமக்கு உண்டு. இல்லைங்க கேள்வியே தப்புன்னு போட்டா கூட நமக்கு மார்க் உண்டுங்க. அதனால இப்ப நீங்க ஒரு ஒரு படத்துல இந்த கார்த்திகிட்ட சந்தானம் சொல்லுவாப்புல, ஒரு படத்தை காமிச்சு இது எங்க தாத்தா புளிய வெட்டினப்ப எடுத்த படம் அப்படின்னா கார்த்தி நம்ப மாட்டாப்புல. உடனே சந்தானம் சொல்லுவாப்புல, நானும் நம்பல, ஆனா நம்புனானா சோறுன்னாங்க அப்படின்னு அப்படின்னு அப்படிமா. அது மாதிரி இங்க நீங்க இப்படி போட்டாதான் ஹாக்கின்னு போட்டாதான் மார்க்குன்னு ஒரு நிலைமை இருக்கு வச்சுக்கோங்க, போட்டு போறோம். நமக்கு தேவையானது ஒரு மார்க். அப்படித்தான் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம. ஓகே.